நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க. நம்ம எவ்வளோ மெமரி சேர்த்து வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படிப்பட்ட அழகான மெமரிஸை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கறது மட்டும்தாங்க நம்ம எஃப்ஏசியோட மோட்டோவே. நம்மளோட எஃப்ஏசி ஜனவரி மந்த்தில் ஆரம்பிச்சு அதுக்குள்ள 3 ஈவெண்ட்ஸ் பண்ணி முடிச்சாச்சுங்க. இதுக்கு காரணமாக இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறது எஃப்ஏசி நடத்தின ஒரு பிக்னிக் ஈவெண்ட் தாங்க. இந்த பிக்னிக் என்னைக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா May 5 சண்டே தான் போனோங்க. வழக்கம் போல் இல்லாமல் சண்டே அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சு சமையல்லாம் பண்ணி வச்சாச்சுங்க. நாங்கள் பிக்னிக்காக செலக்ட் பண்ண ஸ்பாட் பார்த்தீங்கன்னா அமரக் ஃபார்ம்ஸ்னு ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஹவுஸ் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 30 minutes ட்ராவல் அப்படிங்கிறதுனால எல்லா ஃப்ரெண்ட்ஸுமா சேர்ந்து மார்னிங் ஏர்லியாக கிளம்பிட்டு அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம வீட்டில் சாப்பிட்டோம்னா ஜஸ்ட் நம்ம மட்டும்தான் சாப்பிடுவோம். ஸோ அதையவே ஒரு ஈவெண்ட்டில் ஒரு பார்ட்டாக கொண்டு வந்துட்டு எல்லா வீட்டிலேருந்து செஞ்சுட்டு அங்கே போய் சாப்பிட்ற மாதிரி பண்ணிட்டோங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டங்மென்சைல் இருக்கிற PTT சென்டருக்கு வர சொல்லியாச்சுங்க. அங்கே எல்லாரும் 8 மணிக்கு அசம்பிள் ஆகி அதுக்கப்புறம் கிளம்புற மாதிரி தாங்க பிளானு. ஸோ மொத்தமாக 4 ஃபேமிலிஸ் இந்த பிக்னிக்காக போயிருந்தோங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ட்ரிப்புக்கெல்லாம் போகும்போது எங்கள் வீட்டில் இருந்தாங்க நாங்கள் எப்பவுமே லேட்டாக போவோம். ஸோ அதனாலேயே இந்த தடவை ரொம்ப பயந்துக்கிட்டு கண்டிப்பாக நம்மளால் யாருக்கும் லேட்டாக இருக்கக்கூடாதுன்னு சீக்கிரமாக கிளம்பி அப்போவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 7:55 தாங்க அந்த ஸ்பாட்டுக்கு போய் ரீச் ஆனோம். பட் எனிவேஸ் வி ஆர் பிஃபோர் த டைமுங்க. நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே துளசிகா ஃபேமிலி அங்கே ரீச் ஆகியிருந்தாங்க. நாங்கள் செகண்டாக போனோங்க. எங்களுக்கு பின்னாடியே விஜய்புரம் ஃபேமிலியும் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த 2 ஃபேமிலியுமே கம்போடியாவுக்கு ரொம்ப புதுசுங்க. ஸோ அவங்களோட இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். நாங்கள்லாம் வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக ரம்யாக்கா வீடு ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. வேனில் ஏறதுக்கு முன்னாடி அன்னைக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் 7-Eleven மார்ட்லேயே கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த பிக்னிக் ஈவெண்ட்டோட இன்விடேஷன் டிசைன் பண்ணும்போது வீல்ஸ் ஆன் த பஸ்ஸோட தீமை தாங்க நான் செலக்ட் பண்ணி டிசைன் பண்ணியிருந்தேன். இன்னொரு சைடில் ரம்யாக்கா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களோட இன்விடேஷன் தீமை எஃப்ஏசி லோகோவோட மர்ச் பண்ணி ஒரு பேனர் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக 2 பேனர் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வேனுக்கு முன்னாடி கட்டுற மாதிரி ஒரு சின்ன பேனர், அதுக்கப்புறமா டூரில் நம்ம பிக்னிக் போகிற இடத்துல ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு பெரிய பேனருங்க. ஸோ 2 பேனரையும் காலையில் பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் பயங்கர ஒரு சர்ப்ரைஸுங்க. ஸோ பேனரை பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக நம்ம வேனுக்குள்ளே போர்டாக ஆரம்பிச்சிட்டோங்க. ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பேனர்லாம் கட்டிட்டு நம்ம ஸ்கூல் டைமில் போன மாதிரியே ஒரு பிக்னிக் போகிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ராவலை 2 வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சோலோ ட்ராவல். ஸோ நம்ம மட்டும் ட்ராவல் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு நிறைய ரிஸ்க் இருக்குதுங்க. பட் ஆனால் அதில் நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்க முடியும். இன்னொரு வகையான ட்ராவல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போகிற ட்ராவலுங்க. இதில் பெரிய ரிஸ்க் இருக்காது. ஏன்னா எல்லோரும் இருக்காங்க, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். பட் ஆனால் இதில் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா நீங்கள் குரூப்பாக போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி விட்டு கொடுத்துக்கிறோம், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஸ்கில் கண்டிப்பாக வளருங்க. நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லாம் எப்படி டூர் போகும்போது ஒரு போட்டு கிளம்புவோமோ அதே மாதிரி தாங்க, அதே வைப்போடு தான் நாங்களும் கிளம்பினோம். சண்டே அப்படிங்கிறதுனால பெருசாக ரோடில் டிராஃபிக் இல்லைங்க. அதனால நாங்கள் ஜஸ்ட் 30 minutesலேயே நாங்கள் போக வேண்டிய ஃபார்ம் ஹவுஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். வெல்கம் டு அமரக் ஃபார்முங்க. ஸோ நாங்கள் போயிருந்த ஃபார்ம் ஹவுஸோட நேம் அமரக் ஃபார்ம்ஸுங்க. இந்த ஃபார்ம்ஸு ஜஸ்ட் புனோம்பென்லேருந்து ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடிலாம் புனோம்பெனில் இந்த மாதிரி ஒரு க்ரீனிஷான இடத்த பார்க்கணும் அப்படின்னா நம்ம பார்க்கவே முடியாதுங்க. நம்ம ஐதர் கேப் இல்லை கம்போர்ட் தான் ட்ராவல் பண்ணி போகணும். அதுக்கு மினிமம் உங்களுக்கு 1.5 hours to 2 hours ட்ராவல் டைம் எடுக்குங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களில் யாராவது புனோம்பெனில் இருக்கீங்க, நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 hourக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இயற்கையான இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபார்முக்கு ஒரு விசிட் கண்டிப்பாக கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. வேன்லேருந்து நம்ம கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஃபார்முக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ இதுதான் ஒரு ஃபார்மோட ரிசப்ஷன் ஏரியா மாதிரி சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு ப்ரீ புக்கிங்கும் இல்லாமல் போனீங்கன்னா இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கவுண்டர் இருக்குங்க. இங்கே போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போய்க்கலாம். இந்த ஃபார்முக்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்குதுங்க. ஸோ ஒரு ஆளுக்கு $2.5 சார்ஜ் பண்ணுறாங்க. 1 full day நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்குங்க. ஐ மீன் ஃபுல் டே அப்படின்னா 8 o'clock $5 o'clock வரைக்குங்க. இன்கேஸ் நீங்கள் 5 o'clock மேலே இருக்கீங்க அப்படின்னா எவ்ரி 1 hourக்கு எக்ஸ்ட்ரா $1 சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸில் நீங்கள் நைட் ஸ்டே பண்ணணுன்னு ஆசைப்பட்டால் கூட இங்கே ரெசார்ட் இருக்குதுங்க. ஸோ அது ஒரு ரூம் பர் நைட்டுக்கு $45 ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த காட்டேஜ் யூனிட்ஸுங்க. இந்த மாதிரி காட்டேஜ் யூனிட்ஸ் எதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம லஞ்ச் மட்டும் போய் சாப்பிட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸில் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி காட்டேஜ் நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க.
நம்ம அன்னைக்கு ஒரு காட்டேஜ் வந்து புக் பண்ணியிருந்தோங்க. இந்த காட்டேஜில் மேக்ஸிமம் 40 பேர் வரைக்கும் உட்காந்து சாப்பிட்லாங்க. நோம்பென்குள்ளே ரிலாக்ஸிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷாப்பிங் மாலை தவிர வேறு எந்த இடமும் கிடையாதுங்க. பட் ஆனால் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்ஃபியர் கேரண்டிடுங்க. நம்ம இந்த ஃபார்முக்கு வரக்கு முன்னாடியே இந்த காட்டேஜ் வந்து ப்ரீ புக் பண்ணிட்டு தான் வந்தோங்க. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு ஸ்டே பண்ண போகிற காட்டேஜுங்க. இந்த மாதிரி ஒரு காட்டேஜ் யூனிட்லேயும் நல்லா ஒரு 2 லாங்கான டைனிங் டேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் 40 பேர் வரீங்கன்னா இந்த டேபிள்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியும் கொடுப்பாங்க. இன் அடிஷன் டு திஸ் உங்களுக்கு அங்கே ஒரு கிரில்லிங் யூனிட் இருக்குதுங்க. நீங்கள் ஏதாவது வந்து மேரினேட் பண்ணி ஏதாவது மீட்டெலாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அங்கேயே நீங்கள் போய் கிரில் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பிளேட்ஸு, கப்ஸு இதெல்லாமும் அங்கேயே வச்சுருக்காங்க. ஒரு காட்டேஜ் யூனிட்டோட முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐஸ் பாக்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணோம்னா அதை கொண்டு வந்து ஐஸை வந்து கொட்டிடுவாங்க. ஸோ நம்ம ஏதாவது ட்ரிங்க்ஸ் வாங்கினோம்னா அதை நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கலாம். காலையில் யாரும் சாப்பிடாமையே நம்ம ட்ராவல் பண்ணி வந்ததுனால எல்லாத்துக்கும் போய் இறங்கினோடனே நல்லா பசிங்க. இதில் வேறு ஒரு வீட்டிலேருந்தும் ஒன்றுன்னா வந்து வித்தியாசமாக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிற ஆர்வத்திலேயே போனோடனே வந்து எதையும் பார்க்காம ஃபஸ்ட்டு சாப்பாடு தாங்க ஆரம்பித்தோம். நாங்கள் இந்த ட்ரிப்புக்கு போகிற ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து கம்போடியாவில் ரொம்ப சம்மர் அதிகமாக இருந்துச்சுங்க. கரெக்டாக அந்த ட்ரிப் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நல்ல ஒரு மழை பெஞ்சதுனால அன்னைக்கு கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம அந்த காட்டேஜுக்கு போன உடனே நம்மளோட பேண்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோங்க. ஸோ தட் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம எங்கே போனாலும் திரும்ப இங்கே வரதுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஒருத்தரும் அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த டிஷ்ஷஸ்லாம் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடில் நாங்கள் பிளேட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தோங்க. இப்போ வாங்க ஒருத்தர் வீட்டிலேருந்து என்ன டிஷ்ஷஸ்லாம் வந்துச்சுன்னு ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும். ஸோ ரம்யாக்கா தாங்க இந்த கேசரி வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எங்களோட கேங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ரம்யாக்கா வந்து டெசர்ட் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக டெசர்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ கேசரி மட்டும் இல்லாமல் ரம்யாக்கா வந்து நல்ல மல்லிகைப்பூ மாதிரி இட்லியும் அதுக்கு ஏற்ற கார சட்னியும் அரைச்சி வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம வீட்டிலேருந்து வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தோங்க. இது கூடவே நம்ம வீட்டிலேருந்து குலோப் ஜாமுனும் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோங்க. இட்லியும் பொங்கலையும் பார்த்தாச்சுங்க. அடுத்ததாக துளசிக்கா வீட்டிலேருந்து பூரியும் கிழங்கும் கொண்டு வந்திருந்தாங்க. விஜய் ப்ரோ வீட்டிலேருந்து நல்ல காரசாரமான முருங்கைப்பூ வடைங்க, அதுக்கப்புறம் சாம்பார், அது கூடவே வந்து ரவா கிச்சடி கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தரும் கொண்டு வந்த டிஷ்ஷை பார்த்து அட பாவீங்களா இவ்வளோமா சாப்பிட போகிறீங்கன்னு நினச்சிருப்பீங்க. அதே மாதிரி தாங்க இருந்துச்சு எங்களுக்கும். ஆக்சுவலாக பிளேட்டில் வந்து இடமே பத்தலிங்க எல்லா டிஷ்ஷஸும் வைக்கிறதுக்கு. யூஸ்வலாக நம்ம வீடுகளெலாம் சண்டே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக லஞ்சுக்கு போயிடுவோங்க. ஆனால் அன்றைக்கி வந்து அவ்வளோ டிஷ்ஷஸ் இருந்துச்சுங்க. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மறக்கவே முடியாதுங்க. உண்மையாலுமே இவ்வளோவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூங்கணும் தாங்க தோணுச்சு எனக்கெல்லாம். ஆனால் நம்ம கூட வந்தவங்க எல்லாமே வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்காக, அதுவும் கிட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நம்மக்கிட்ட இருந்து சாம்பார் இட்லியும் பிரிக்க முடியாதோ அதே மாதிரி தாங்க இந்த கிரிக்கெட்டையும். ஸோ எங்கே போனாலும் நம்ம ஆளுங்க அந்த கிரிக்கெட்டை விளையாட வரவே மாட்டாங்க. நம்ம கேங்கில் சுரேஷ்னா ஒரு பெரிய கிரிக்கெட் லவருங்க. ஸோ அதனால் அங்கே போனவுடனே ஒரு சின்ன கட்டையாட்டை எடுத்துகிட்டு அதுலேயே பால்ஸ் எல்லாம் போட்டு பசங்களோட சேர்ந்து ஒரு கிரிக்கெட் மேட்சே போட்டாருங்க. இந்த விளையாட்டுலாம் முடிச்சதுக்கப்புறமா சரி ஃபார்ம் ஹவுஸை ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸில் சென்டர் ஆஃப் த பிளேஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாண்டுங்க. ஸோ இந்த பாண்டில் நிறையா ஃபிஷ்ஷஸ் வந்து அவங்க வளர்த்துட்ருக்குறாங்க. இந்த ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் சப்போஸ் நீங்கள் ஃபீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கேயே வந்து அவங்க வந்து ஃபிஷ் ஃபீட்ஸ் வந்து விற்கிறாங்க. ஸோ அதை ஒரு பாட்டில் வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஜாலியாக உரமாக உட்காந்துட்டு ஒன்றா எடுத்து போட்டு நல்லா டைம் பாஸ் பண்ணலாங்க. ஸோ இதை ஐடியா பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஃபீட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு ஃபார்மை ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீனெல்லாம் போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பிட்டு இருக்கோங்க. இங்கே இருக்கிற பாண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பில்டிங்கில் வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கெமர் ஃபுட் சர்வ் பண்ணுற ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போக முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் டைனிங் பண்ணிக்க முடியுங்க. ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸில் தாங்க கொடுக்குறாங்க.
அன்னைக்கு எங்கூட வந்து இந்த கிட்ஸ் எல்லாமே ரொம்பவே கிஃப்ட் இருந்தாங்க சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மினிட்டையும் அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 10 to 11 மணிக்கெல்லாம் கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருந்துச்சுங்க. ஆனால் இந்த மாதிரி சுற்றி மரம் இருக்கிறதுனால பெருசாக எங்களுக்கு வெயில் அங்கே தெரியவே இல்லைங்க. பசங்கள்லாம் ஒரு சைடு வந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கேங்கோட கிரிக்கெட்டர் சுரேஷ் அண்ணா அந்த ஒரு கட்டையாட்டம் வச்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ராப்பராக கிரிக்கெட் பேட் மாதிரியே ஷேப் பண்ணிட்டு இருந்தாருங்க. இந்த மீன் டைம் நம்ம எஃப்ஏசி குரூப் லேடிஸ் எல்லாருமா அங்கங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ செஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா இந்த ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிற சின்ன சின்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. அதுக்குள்ளே போய் பார்க்கலான்ட்டு போனோம். நாங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண ஃபார்முக்குள்ளே புதினா லீவ்ஸ்லாம் வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய புதினா ஃபார்மை பார்த்தோன்னே வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்மில் வந்து எந்த ஒரு ஃபெர்டிலைசர்ஸும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால நல்லா மனமாக இருந்துச்சுங்க உள்ளே போனோன்னே. அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சில காய்கறிகள்லாம் வந்து விளைவிக்கிற மாதிரி தோட்டம்லாம் போட்டிருந்தாங்க. ஃபார்ம்ஸ் எல்லாம் நல்லா சுற்றி பார்த்தோன்னே எல்லோரும் நல்லா டயர்ட் ஆகிட்டாங்க. சரி ஓகே இதுக்கு மேலே தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபார்முக்குள்ள இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஏதாவது கூலாக சாப்பிட்லான்னு வந்துட்டோங்க. இந்த குட்டியோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து மகிழ்தினிங்க. ஸோ மஹின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இவங்க வந்து யூடியூப் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தேவையான கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோங்க. யூஸ்வலாக நம்ம சிட்டி சைட்லாம் இந்த கேரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி ஒரு கவரிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த கேரி பண்ணுறதுக்கு வந்து அழகாக வந்து ஒரு மரத்துலேயே பண்ண ஒரு கைப்பிடி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்டாரண்ட்லேயே உட்காந்து நல்லா அரட்டை கச்சேரிலாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளேயே சில அனிமல்ஸும் வந்து வளர்த்துட்ருக்குறாங்க. முயல், வாத்து, அதுக்கப்புறமா கோழி இதெல்லாம் வளர்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன ஷெட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் போய் பசங்க நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. இது கூடவே இந்த ஃபார்ம் ஹவுஸில் ஒரு சின்ன ஒரு ப்ளே ஏரியா இருக்குதுங்க. ஸோ அங்கேயும் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ் ட்ரிப்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப தரவாக என்ஜாய் பண்ணது இந்த 3 பேருங்க. விஜய் அண்ணாவோட பொண்ணுங்க 2 பேர், மகி, அதுக்கப்புறம் நிலாவும், அதுக்கப்புறம் துளசி அக்காவோட பையன் மனோஜுங்க. இவங்க 3 பேர் தாங்க ஒரு இடம் பாக்கி இல்லாமல் ஃபுல்லாத்தையும் தரவாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம சின்ன வயசுலலாம் மண்ணை வச்சு வீடு கட்டலாம் விளையாண்டுருப்போங்க. ஸோ அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு மண்ணெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து நிறையா கிட்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்ஸ் ஏரியாவில் பசங்களாம் நல்லா விளையாண்டு இருந்தாங்க. ஸோ அவங்களெலாம் அங்கே அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சைக்கிள் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தராக போய் சைக்கிள் எடுக்கலான்ட்டு போனோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ்னா ஒரு பெரிய சைக்கிள் எட்டு வந்துட்டாருங்க. இதை பார்த்தோன்னே விளையாண்டு இருந்த குட்டீஸ் எல்லாம் வந்து ஏறிக்கிட்டாங்க சைக்கிளில். அதுக்கப்புறமா சுரேஷ்னா ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து விட்டாருங்க.
இந்த வீடியோவோட முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளேயே வந்து ரெசார்ட்டும் இருக்குதுங்க. நம்ம வந்து நைட் ஸ்டேவும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெசார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் அக்சஸும் இருக்குதுங்க. நம்ம பசங்க எப்படியோ இந்த ஸ்விம்மிங் பூலை கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டாங்க. கரெக்டாக இவங்க ஸ்விம்மிங் பூலுக்கு போகிற டைம் பார்த்தீங்கன்னா நல்லா உச்சி வெயிலுங்க. ஸோ கரெக்டாக பசங்க போய் ஸ்விம்மிங் பூலை செலக்ட் பண்ணி இறங்கிட்டாங்க. ஸோ நல்லா தரவாக ஒரு 1 hour வந்து என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்சுக்கே வந்தாங்க. இந்த ட்ரிப்புக்கு எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு டேனி ஜெர்மனிலேருந்து வந்திருந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அவங்க ரீசெண்டாக ஜெர்மனிலேருந்து கம்போடிக்கா வெக்கேஷனுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் இந்த ட்ரிப்பை சொன்ன உடனே மறுக்காமல் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு மத்தியானம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு தான் போனாங்க. நம்ம எஃப்ஏசியோட ஃபுட் பார்ட்னர் ஸ்வாகத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தாங்க அன்றைக்கி லஞ்ச் கொடுத்துருந்தாங்க. அவங்கக்கிட்ட பிரியாணிஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக 11:30 கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா ஹெவியாக சாப்பிட்டதுனால யாருக்குமே பசிக்கலிங்க. சரி இருந்தாலுமே பிரியாணியில் ஆறி போயிருன்னு சொல்லிட்டு ஒரு 1 மணி 1:30 மணிக்கெலாம் சாப்பிட உட்காந்துட்டோங்க. ஸ்வாகத் ரெஸ்டாரண்ட் பிரியாணின்னா கேட்கவே வேண்டியது இல்லைங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு முடித்தோடனே திடீர்னு வந்து நல்லா க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து நல்லா டார்க் ஆகிடுச்சுங்க. நல்லா மழை வர மாதிரி காற்று நல்லா சிலுன்னு அடிச்சுட்டு இருந்துச்சுங்க. நல்லா ஒரு சூப்பரான லஞ்சுக்கு அப்புறம் இந்த ஃபார்ம் ஹவுஸில் வேறு எங்கெங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டாடா, பை பாய், டேக் கேர்.